இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். கோவை கிணத்துக்கடவில் பேசிய புரட்சி தமிழர் தமிழகத்தில் முதியவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது, இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார். அவரெல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இன்றைக்கு அந்த குடும்பமே கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் முதலமைச்சருக்கு நாணயம் வந்து பேசுறார். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது, ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது இதை எச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் தடுத்திருக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு போதை ஆசாமி ரோட்ல போற வரைகெல்லாம் விட்டுறான். விருதாச்சலத்தில் போதை ஆசாமி, கஞ்ச போதை ஆசாமி ரோட்ல போறவரெல்லாம் விட்டுறான். எவ்வளவு மோசம்! இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு மக்களை துன்புறுத்துகின்ற காட்சி பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு அவல ஆட்சி தேவையா?